அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் 14ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 29ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதியும் இருக்குதுங்க. இது காலபைரவர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த அஷ்டமி திதி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கும்போது ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம காலபைரவர் வழிபாடு ராகு காலத்தில் செய்கிறது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இன்றைக்கி நமக்கு இருந்தது. இவை தவிர பணவரவுக்குன்ட்டு உதவக்கூடிய பல்வேறு விதமான ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை எல்லாமே இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருந்தது. என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 520 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை, 808 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை, 897 அப்படிங்கிற உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எண்ணுக்கான சேர்க்கை, 2918 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை. இவை தவிர இன்னொரு எண்ணும் இருக்குது, அதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். இப்படியே அதிகப்படியான எண்கள் ஒரு நாளில் சேர்ந்துருக்குது அப்படின்னா அது இந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நம்மளுடைய சேனலில் நிறைய போட்டிருக்கிறேங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா செய்யறதுக்கு எளிமையாக இருக்கும், ஆனால் அதிகப்படியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த பதிவு பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பண கஷ்டம். அந்த பண கஷ்டத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மெத்தடு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நான் போட்டதுலேயே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 பதிவுகள் மாலை 4:30 6 மணிக்கு, அதாவது அந்த ராகு காலத்தில் செய்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். 3வது பதிவுலையும் அந்த டைமில் செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதுலேயே இரவுக்குள்ளே, அதாவது தூங்கிறதுக்குள்ளே கையில் ஒரு ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷன் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் பார்த்து அந்த நம்பரையும் கூட பயன்படுத்துறதுனா பயன்படுத்திக்கலாம். இல்லைனா இப்போ நான் சொல்ல போகிற இதை நீங்கள் கையில் வரைஞ்சிங்கனாவே போதும், உங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும். அளவுக்கு அதிகமாகவே செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். இதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. இப்போது நான் முன்னாடி சொன்ன வீடியோவில் ஒரு நம்பர் எழுத சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படிங்கும்போது இதை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டாலும் தாராளமாக பயன்படுத்தலாம். ரொம்ப அதிகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி, அதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்தது தூங்கிறது தான் பாக்கின்னு இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் இதை எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. சரிங்களா? இப்போது எழுதுவதற்கு நமக்கு தேவையான பேனாவின் நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூ கலரில் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரெட் கலர், க்ரீன் கலர், இந்த 3 கலரில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். எக்காரணத்து கொண்டும் பிளாக், அதாவது கருப்பு நிறத்தை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் சொன்ன 3 கலரில் ஏதாவது ஒரு கலரில் பேனாவை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கை, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது இல்லையா, இதனுடைய மணிக்கட்டு பகுதி, ரிஸ்ட் பகுதி, இந்த இடத்துல உங்களுடைய வலது கையினுடைய ஏதாவது ஒரு விரலை பயன்படுத்தி நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த இடம் நல்லா கொஞ்சம் சூடாகணும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது இன்ஃபினிட்டி சிம்பல், முடிவில்லாத பணவரவை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான சிம்பல் அப்படின்னே இதை சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த சிம்பலை இந்த மணிக்கட்டு பகுதியில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த அந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே எழுதியிருப்பீங்க, உங்களுடைய இடது கையில் கட்டைவல்லுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் எழுதியிருப்பீங்க. மதிய வீடியோவில் நாங்கள் தான் எழுத சொல்லியிருந்தேன். இந்த சிம்பலை நம்ம எங்கே போடுறோம்? மணிக்கட்டு பகுதியில் தான். அதனால தான் சொன்னேன், அதை நீங்கள் எழுதியிருந்தாலும் இதையும் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. ஏன் இந்த சிம்பலை நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். பொதுவாக 8 காம்பினேஷன் வந்தாலும் சரி, அஷ்டமி திதினாலும் சரி, நான் வீடியோ போட மறந்தாலும் அல்லது சொல்ல மறந்தாலும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை நீங்கள் உங்கள் கையில் வரைஞ்சிக்க மறந்துடாதீங்க. ஏன்னா இது அதிகப்படியான செல்வத்தை கொடுக்கும். ஏன்னா அஷ்டமி திதிங்கிறது காலபைரவர் வழிபாட்டுக்கு மட்டும் கிடையாது, அஷ்டலக்ஷ்மி வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாள் அப்படின்ட்டு. சரிங்களா? சரி, இப்போ புதுசாக நிறைய பேர் சேர்ந்துருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த பதிவை அவசர பதிவாக கொடுக்குறேன்.
இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இடது கையில் வலது கை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதன் பிறகு இந்த இடத்துல இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கிறீங்க. அடுத்தது ஏதாவது மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள். 4 திசைகள்லேருந்து மெனி தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது. தேவைக்கும் அதிகமாகவே என்னிடம் பணம் இருக்கிறது. அளவுக்கும் அதிகமாகவே பணம் சேர்கின்றது. என்னிடம் நிறைய பணம் இருக்கின்றது. இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுங்கள். அதாவது பணம் வந்து உங்ககிட்ட எந்த அளவுக்கு இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அதெல்லாம் இப்போ இருக்குது நடக்குதுங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். அதை அப்படியே கற்பனையும் பண்ணுங்கள். பீரோவில் நிறையா பணம் இருக்குது, பர்ஸில் நிறையா பணம் இருக்குது, பேங்க்கில் நம்ம பேரில் நிறையா பணம் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள். அவ்வளவுதான். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம். படுத்து தூங்குறதுனாலும் இன்னும் ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும். இந்த சிம்பிள் வரைவதன் மூலமாக நமக்கு வாழ்நாள் முழுக்க ஏதாவது ஒரு வழியிலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான சிம்பிள் இதுன்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? அதனால் அவசியம் இதை வரைஞ்சிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. அற்புதமான பணவசிய நாள் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.